சேரன் பல்லவன் கிட்ட பேசாதனால பல்லவன் ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. யார் கூப்பிட்டாலும் கதவு திறக்க மாட்றாங்க. சேரன நான் பேசுற வரைக்கும் நான் வெளில வரமாட்டேன். எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சேரனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. உடனே நிலா இருந்துட்டு, அவன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டானே. அவன மன்னிச்சு அவன் கூட பேசுங்கண்ணே. அவன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான். எதுவும் சாப்பிட மாட்டான் அப்படின்ட்டு நிலா சேரன் கிட்ட சொல்றாங்க. அப்ப சோழனும் வர்றாங்க. சோழன் என்னது பல்லவன் சாப்பிடவே இல்லையா? வெளில வரவே இல்லையான்னு சொல்லிட்டு, உடனே அண்ணன் நானும் அவன் கூட பேசவே இல்ல. நீயும் பேசலையா? அதனால ரொம்ப வருத்தப்பட்டுட்டு உள்ளேயே இருக்கிறான் போல இருக்கு. வாண்ணே நம்ம கதவ தட்டி அவன வெளில வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க சோழனும் சேரனும் கூப்பிடுறாங்க. "பல்லவா வெளிய வாடா, வெளிய வா. அண்ணன் உன் கூட பேசுறேன்" அப்படின்ட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் பல்லவன் வந்து கதவு திறந்து வெளில வர்றாங்க. வெளில வந்ததும், "என்னடா இதெல்லாம்? நான் பேசலன்னா உடனே ரூம் பூட்டிட்டு நீ சாப்பிடாம இருந்துக்கிடுவியா? நீ பண்ணது தப்பு தானே. இனிமேல் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் பல்லவன் கிட்ட கேட்குறாங்க. "நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுன்னு" சொன்னதும், பல்லவனும் சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி லவ் பண்றது அந்த மாதிரிலாம் அலைய மாட்டேன். எந்த தப்பான விஷயத்துலயும் நான் போக மாட்டேனே. என்ன மன்னிச்சிடுண்ணே. நான் படிச்சு நீ நினைக்கிற மாரி பெரிய ஆளா ஆகி காமிப்பேன் அப்படின்னு பல்லவன் சொன்னதும், சேரன் எடுத்துட்டு பல்லவன கட்டிப்பிடிக்கிறாங்க. சோழனும் பல்லவன கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி பல்லவன் நல்லபடியா பெரிய ஆள் ஆயிடுவானே. அவன் உங்ககிட்ட சத்தியம் பண்ணி குடுத்துருக்கான். கண்டிப்பா ஆயிடுவானே. அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பாண்டியும் வராங்க. இவங்க 3 பேரும் கட்டிப்பிடிச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கதெல்லாம் பார்த்துட்டு பாண்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல்லவன் கிட்ட வந்து சேரனும், சோழனும் பேசினதெல்லாம் பார்த்துட்டு பாண்டிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.